ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் 3D பைக்ஸ் கேம் தான் விளையாட போகிறோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் 3D பைக்ஸ் கேமில் போயிட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வரும் பாருங்க, இந்தியன் 3D பைக்ஸ் கேம் உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டிப்பாக இது பண்ணி நெட்டை ஆஃப் பண்ணிட்டா மட்டும் தான் போதும். நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. நெட் ஆஃப் பண்ணிட்டா மட்டும் போதும். பாருங்க வருங்க வருது பார்த்தீங்களா, பாருங்கள் வருது இது பார்த்தீங்களா வந்துட்டியா. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்தியன் 3D பைக்ஸ் கேம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நான் சொல்கிற மாதிரி 4 போட்டு 1 2 இப்படி போட்டிங்கன்னா இது என்னது இன்னும் வரும். நான் புரியல, ஒன்றும் புரியலை எனக்கு. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிடுவோம். வந்துட்டு பார்த்தாங்கன்னா அப்படியே போயிட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு மொதல் நம்ம போகணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே நான் எப்படி இது பண்ணேன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு மேஜிக்குங்க. கவாசுக்கு இது என்ன பைக்கு பேருன்னு தெரியல. 10X என்ன பைக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, நீங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த ஃபோன் வேறுங்க டச்சே ஆகாது. பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணணும். அந்த மணி ஹேங் ஆகுதுங்க ஃபோனு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்படி தான் ஹேங் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். இந்த இதோட இப்போ நான் இது பண்ணிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்குவேன். நம்ம இறங்கிடணுங்க. இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போங்க. இது ஒரு முக்கியமான இதுதான். என்ன பண்ணுறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாருங்க, இந்த மணி வருங்க, வாங்க போயிடுவோம். இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த மணிக்கு ஏறுறது இருக்கும்ல, அது மேலே ஏறுங்க. அது மேலே ஏறிங்க, ஏற்றி இது மேலே தான் அந்த ஏறணும். எப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வாங்க, வந்துட்டு இங்கேருந்து மேலே குதிக்க. இதில் குதிக்கிறது இல்லையே பாருங்க. வந்துட்டு நீங்கள் நிறையா தடவை இது அழுத்தணும் பட்டனை. என்ன பண்ணாலும் நீங்கள் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயினுமா பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்துட்டு நம்ம மேலே தாங்க இன்னும் அது வீடியோவில் கரெக்டாக சொன்னேன். எந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணாலே ஆக முடியல. அப்போ அதோட சீட் கோடு என்னன்னு தெரியல. ஒரு இதுங்க, அதோட சீட் கோடு என்னன்னு தெரியல. ஒரு இது அதோட சீட் கோடு என்னன்னு தெரியல. அப்படியே ஏறா எங்க இது பண்ண முடியல. சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. இது பண்ண முடியல. எப்படின்னா அவன் வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னா அவங்க என்னமோ வச்சு பண்ணாங்க. ஆனால் அது நம்மளுக்கு வரல. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு கவாசுக்கு நிஞ்சா ஹெச்டு பைக் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பா கவாசுக்கு நெஞ்சா ஹெச்டு பைக் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு வேலை எதுவுமே இல்லைங்க. ஸோ ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சிங்கம் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு நம்மளும் போலீஸ் ஆக போகிறோம். அது எப்படின்னு வாங்க. நீ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சிங்கம் சார், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் சிங்கம் சார்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த மக்கள் எல்லாம் வெறும் இது பண்ணிடுறாங்க. அடுத்த அப்டேட்டில் என்ன விடுவாங்கன்னா ஆட்டோவில் கூட வச்சுருக்காங்க. அதோட சீட் கோடு 20 இன்னும் சீட்
கோடு. ஆனால் சரி அதை விடுங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு சிங்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? இங்கே நம்ம பைக்கு நிப்பாட்டிடும். சார் சிங்கம் சார், சிங்கம் சார், சார் சிங்கம் சார், சிங்கம் சார், சார் என்ன சொல்லுங்க தம்பி, அதாவது இன்னும் சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்கிறான்னா, இந்த பாருங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இது பண்ணணும். அவர் கேட்குறாரு, சிங்கம் சார் நம்ம ஊரில் ட்ரைனிங் எடுக்கணுமாங்க, அதுக்கு எக்ஸாமுக்கெலாம் போயிட்டோம், ட்ரைனிங் எடுக்கணுமாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பூனையை காப்பாற்றணும். பூனை எங்கே இருக்குன்னா, இந்த ஒரு இது இருக்குல்லங்க, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பூனை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. நம்ம கூட வீலிங்லாம் பண்ணுவோங்களே அந்த இடத்துல இருக்கான். இந்த என்னமோ இது, ஆனால் என்னன்னு இல்லை, என்னமோ இது. இப்போ நான் இது பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோனு வர வாய்ப்பு இருக்கு. அப்பா பேகுக்குள்ளே போட்டுட்டோம். டிடி சீக்கிரமாக. ஐயோ எங்க லெவலில் சித்திருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லைங்க. சரி, ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது கேட்போம். அடுத்து அவர்கிட்ட பார்ப்போம். ஏங்க நம்ம பெட்ரோல் பங்க்குகள், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அப்புறம் ஏர்போர்ட், இந்த 2 இடத்துல இது தீ பிடிச்சிருக்கான். பார்த்துருங்க. நம்ம சென்னைக்கு போகிற ட்ரெயின் தீ பிடிச்சிருச்சான். அப்புறம் ஏர்போர்ட் தீ பிடிச்சிருச்சான். அந்த பிளைன் தீ பிடிச்சிருச்சான். அப்புறம் என்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு